மோர் கேட்டாங்களா? நிறைய சீன் கேட்டாங்க, நம்ம டைம்னால போட முடியல. லாஸ்ட் வரும்போது படத்தை ஒன்ஸ் மோர் போடு ப்ரோன்னு கத்திட்டு போறாங்க. நீ திருப்பி டிக்கெட் தான் ப்ரோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. ஆல்ஸ்லாம் 10 15 வேணும், ஒண்ணுதான் 10 10. ரெஃபரன்சஸ் எப்படி இருக்கு? ரெஃபரன்ஸாவா இருக்கு. ஒண்ணு போனே எடுக்கல டைம் பார்க்க. வெறும் ஸ்டோரி போட மட்டும் தான். ஸ்டோரி போட மட்டும். சும்மா ஃபேன்ஸை கத்த வைக்கணும், இல்ல சும்மா படத்தை ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சும்மா அப்படியே போடல. தேவைப்பட வேண்டிய இடத்துல இருக்கு ப்ரோ. எல்லா ரெஃபரன்ஸும் தேவைப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி கேமியோ வந்து தேவைப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அது ஃபுல்லா ரெஃபரன்ஸ் தான். ஆனா அது கதைக்கும் அதுக்கு அஃபெக்டே பண்ணல. ரசிகர்களுக்காகவே எடுத்த படம் மாதிரி இருக்கு. ஸோ கமர்ஷியல் வைஸ் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆகும் கண்டிப்பா. படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா சீனுக்குமே. அதுவும் விண்டேஜ் அஜித் சார் திருப்பி பில்லால மங்காத்தால எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு லுக்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பரா. நான் சொல்றேன், போன் வந்து ஸ்டோரி எடுக்கலாம், டைம் பார்க்க கிடையாது. பார்த்து கூட கட்டின்னு வரல ப்ரோ. ஆசை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரோம். இந்த மாதிரி தலையை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரோம். முதல்ல 5 நாளைக்கு கமலால வந்து எல்லா ஷோஸுமே வந்து ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அப்புறம் தமிழ் நியூ இயர் மண்டேவும் ஹாலிடே தான். ஸோ முதல்ல 5 நாளைக்கு எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல் தான் கமலா. ஒரு ரெஃபரன்ஸ் வருதுன்னா, விண்டேஜ் ரெஃபரன்ஸ் வருதுன்னா அது எல்லாமே ரசிக்க வேண்டியதா இருக்கு. கத்த கூட தோணல எனக்கு. ஃப்ரெண்டா தான் கத்த கூட தோணல. ஒண்ணு கம்முன்னு பாக்கணும் போல இருக்கு. அவ்வளவு ரொம்ப நாள் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்கு? ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுவும் ரசிகர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றாங்க படத்தை. ரசிகர்களுக்காகவே எடுத்த படம் மாதிரி இருக்கு. ஸோ கமர்ஷியல் வைஸ் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆகும் கண்டிப்பா. படம் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லா சீனுக்குமே. அதுவும் விண்டேஜ் அஜித் சார் திருப்பி பில்லால மங்காத்தால எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி ஒரு லுக்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏதாவது ஒரு சீன் ஒன் மோர் கேட்டாங்களா? நிறைய சீன் கேட்டாங்க, நம்ம டைம்னால போட முடியல. லாஸ்ட் வரும்போது படத்தை ஒன்ஸ் மோர் போடு ப்ரோன்னு கத்திட்டு போறாங்க. நீ திருப்பி டிக்கெட் தான் ப்ரோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு. இல்ல எல்லா சாங் எல்லாமே மியூசிக்கே பயங்கரமா இருக்கு. ஸோ டைரக்ஷன் வைஸா இருக்கட்டும், மியூசிக் வைஸா இருக்கட்டும், அஜித் சார், அர்ஜுன் தாஸ் பிரதர் எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபேன்ஸ் வெயிட் பண்ணதுக்கு தீனி போடலாம். ஃபேன்ஸ் வந்து 2 வருஷம் ஏகே சார் ஸ்கிரீன்ல பார்க்க முடியுங்கிற ஏக்கத்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் விடாமுயற்சி வந்துச்சு. இப்போ அதை விட அது டபுள் த ட்ரீட்டா இருக்கு. ஸோ பயங்கரமா மக்கள் என்ஜாய் பண்றாங்க. ரசிகர்களுக்கு உண்டான படமா இருக்கு, ஃபேன்ஸ்க்கு உண்டான படமா இருக்கு. முதல்ல 5 நாளைக்கு கமலால வந்து எல்லா ஷோஸுமே வந்து ஹவுஸ்ஃபுல். இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அப்புறம் தமிழ் நியூ இயர் மண்டேவும் ஹாலிடே தான். ஸோ முதல்ல 5 நாளைக்கு எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல் தான் கமலா. தேங்க்யூ. செமையா இருந்துச்சு. ஓகே, ஒரு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ட்ரெஸ் கோடோட வந்திருக்கீங்க ப்ரோ. ஆசை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரோம். இந்த மாதிரி தலையை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரோம். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி பார்த்து. இவ்வளவு ஜாலியா நடிச்சிருக்காரு படத்துல. செம்மையா இருக்கு. ரெஃபரன்சஸ் கேமியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பார்க்க தேவைப்பட வேண்டிய இடத்துல தேவைப்பட்ட திணிக்கலாம் இல்ல ப்ரோ. சும்மா ஃபேன்ஸை கத்த வைக்கணும், இல்ல சும்மா படத்தை ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சும்மா அப்படியே போடல. தேவைப்பட வேண்டிய இடத்துல இருக்கு ப்ரோ. எல்லா ரெஃபரன்ஸும் தேவைப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி கேமியோ வந்து தேவைப்பட வேண்டிய இடத்துல தான் இருக்கு. எந்த சீன்லாம் சர்ப்ரைஸ் ஆச்சு உங்களுக்கு? சொல்ல மாட்டேன் ப்ரோ. இல்ல இருக்கா சர்ப்ரைஸ் வெயிட்டேஜான சீன்ஸ் இருக்கு? நிறைய இருக்கு. ஒரு தலைப்பா நிறைய என்ஜாய் பண்ணலாம். பக்காவா இருக்கு. 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிவி மியூசிக் போல வந்திருக்காரு. பக்காவா இருக்கு ப்ரோ. எதுவுமே வந்து குறையே சொல்ல முடியாது. மியூசிக் எல்லாம் லைக் மியூசிக்குமே வந்து ரொம்ப சவுண்டா அப்படிலாம் பண்ணல. கரெக்டா ப்ராப்பரா போட்டுருக்காங்க. சூப்பரா. ஒரே ஒரு தளபதி ரெஃபரன்ஸ் இருக்குன்றாங்க. இருக்கா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆனா வெயிட்டா இருக்கு. பக்காவா இருக்கு படம். எந்த குறையுமே சொல்லவே முடியல. எதுவுமே சொல்ல முடியல. செம்மையா இருக்கு. தேங்க்ஸ். சூப்பரா இருக்கு படம். ஒரு 10க்கு 10 கொடுத்துடலாம். 10க்கு 10 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அஜித் ஃபேனா சொல்றேன் அப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க. படம் சூப்பரா இருக்கு. நிஜமா சூப்பரா இருக்கு. எதுவுமே இங்க வந்து சொல்ல வேண்டாம். இதெல்லாம் வருது, இந்த சீன்லாம் வருது, அது எதுவுமே வேண்டாம். ஸ்பாயிலர்ஸ் எதுவுமே வேண்டாம். படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேமியோஸ் ரெஃபரன்சஸ் எல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாமே செமையா இருக்கு. ஒரு ரெஃபரன்ஸும் வந்து ரசிக்க வேண்டியது மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ரெஃபரன்ஸ் வருதுன்னா, விண்டேஜ் ரெஃபரன்ஸ் வருதுன்னா அது எல்லாமே ரசிக்க வேண்டியதா இருக்கு. கத்த கூட தோணல எனக்கு. ஃப்ரெண்டா தான் கத்த கூட தோணல. ஒண்ணு கம்முன்னு பாக்கணும் போல இருக்கு. அவ்வளவு ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு தீனி போட்ட மாதிரி செமையா இருக்கு ப்ரோ. 2025 தலைதான் ப்ரோ. தலைதான் 2 படம் வந்துருச்சு. வேற லெவல். சரி, ஓகே. 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜிவி வந்திருக்காரு மியூசிக் ப்ரோ. மியூசிக் வந்து குறை சொல்ற மாதிரியே இல்ல ப்ரோ. பக்காவா இருக்கு மியூசிக். அப்படி இருக்கு. பாட்டு சரி, படம் கதை சரி, சைஸா திருப்பலாம். பாத்துக்கோ. இன்னைக்குமே நம்ம தலைதான். போட்டீங்களா இல்லையா? ஆல்ஸ்லாம் 10 15 வேணும், ஒண்ணுதான் 10 10. ரெஃபரன்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. ஒண்ணு போனே எடுக்கல டைம் பார்க்க. வெறும் ஸ்டோரி போட மட்டும் தான். ஸ்டோரி போட மட்டும் தான். பக்காவா. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங் எப்படி இருக்கு? பக்காவா இருக்கு. எல்லாமே நல்லாவா இருக்கு. இந்த கேமியோஸ் அதெல்லாம் சொல்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எல்லாமே நம்ம எப்படின்னா ஒண்ணு நடக்கும், ஆனா அது நடக்கல. அந்த பாட்டு சரி எல்லாமே கரெக்டா ஆப்டா இருக்கு. ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு? சூப்பரா. நான் சொல்றேன், போன் வந்து ஸ்டோரி எடுக்கலாம், டைம் பார்க்க கிடையாது. பார்த்து கூட கட்டின்னு வரல.
ஓகே மியூசிக் எப்படி இருக்கு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீயூனியன் பண்ணிருக்காங்க எல்லாமே பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு தரமான படம். தரமான படம் செலிப்ரேஷன்லாம் இல்ல, கம்மலா வச்ச மாதிரி இருக்கு. ஓகே ஓகே தேங்க்யூங்களா சூப்பரா இருந்தது ஏகே சம்பவம் எப்படி இருந்தது ஃபேன் பாய் சம்பவம் ஆதிக்கோட சம்பவம் bro. ஆதிகோட சம்பவம் ஆதிக்கோட வந்து வெரி குட் இருக்காரு ஆதிக்கோட தொண்டெல்லாம் போயிடுச்சு bro. ரெஃபரன்சஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அத ஃபுல்லா ரெஃபரன்ஸ் bro. ஆனா அது கதைக்கும் அதுக்கு அஃபெக்டே பண்ணல. ஃபைட்டே பண்ணல பயங்கரமா இல்ல நினைச்சேன், பட் அவரே மெயின்ல நல்லா பண்ணிருக்காரு நல்லா இருந்ததுண்ணா. நல்லா இருந்துச்சு ஹிட்னா என்ன எதிர்பார்த்து வந்தீங்க ஒரு ஓஜி சம்பவம் பழைய தலைய பாக்கலாமான்னு வந்தேன். எப்படி ஆனா நிறைய தலைகளை பார்த்த மாதிரி இருக்கா நல்லா இருந்தது. நல்லா இருந்தது வர்த்துனா ஒர்த்து தான் மியூசிக் எப்படி இருக்கு மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்கண்ணா. வைபா இருந்ததுண்ணா. நல்ல வைப் வைபு தான் தலை சூப்பர். ஆமா சூப்பர் சூப்பரா பண்ணிருக்காரு. செமையா பண்ணிருக்காரு. தரமான படம். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் செமையா இருக்கு. இரு